இருக்குல்ல. விஜய் வந்து ரொம்ப அராஜகமான ஆட்சி பண்ணாரு. அதெல்லாம் அராஜகம்லாம் கிடையாது. இப்ப பண்ற ஆட்சி தான் சூப்பர் ஆட்சி. இப்ப திமுக மேல எல்லாம் கைது பண்றாருல, அது எப்படி பாக்குறீங்க? ஏங்க தப்பா அவங்க வந்து தப்பு பண்ணாங்க கைது பண்றாங்க. உண்மையா இருந்தாக்கா எது கைது பண்றாங்க சொல்லுங்க. தப்பு பண்ணாங்க அதனால கைது பண்றாங்க. ஒரு சிஎம் கருத்து சுதந்திரம் பேச கூட விட மாட்டேன்றாரு அப்படின்னு அவரை பத்தி எது பேசினாலும் கைது பண்றாங்க. அவங்கள பத்தி பேச இவங்களுக்கு என்ன இருக்குது அதை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக கட்சிக்காரன் இதோட வாய் முடிங்கன்னா அமைதியா இருக்கும். திருப்பி திருப்பி சொன்னாங்கன்னு வைய, நாங்க பொம்பளைங்களாம் சேர்ந்து போட்டுக்கிற ஜட்டு தினெல்லாம் அவுத்துட்டு ஒதிப்போம், ஓட விட்டு ஒதிப்போம். வச்சுக்க கூடாது, எங்க விஜய் கிட்ட வச்சுக்க கூடாது. எங்க விஜய் என்ன தப்பு பண்ணாரு? முன்ன விஜய் பத்தி பேசுறதே தப்புன்ற. நீ எலும்பு ஒடிப்பேன் கையை ஒடிப்பேன், நான் என்னத்தை ஒடிச்சிடுவேன்? மேல கை வச்சு பாரு. விஜய் பத்தி குறை சொல்ல வாய்ப்பு இல்லை. எது குறை சொல்லணும்னா என்ன சொல்ல நாங்க சொல்லணுங்க. நாங்க தானே அவரை தேர்ந்தெடுத்தோம், நாங்க தான் குறை சொல்லணும். ஏங்க நீங்க இப்ப எப்படின்னாக்கா இத்தனை வருஷம் சம்பாதிச்சிருக்கிறீங்க, எல்லாத்திலையும் பார்த்தா லஞ்சம் தான். அவளத்தையும் வாங்கி எடுத்துன்னு நீங்க கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. எத்தனை 10 லட்ச ரூபா கோடி வச்சுட்டு போயிட்டீங்க. அது எப்படி? அது நீங்க வந்து அப்ப வந்து கணக்கு வழக்கு எடுத்தா விஜய் வந்து நீங்க அடிப்பீங்க ஒதுப்பீங்களா? தொட கூட முடியாது விஜய். அவங்க சும்மா பேசலாம், தொட கூட முடியாது. தொட்டாங்கன்னா அவன் கெட்டான்.